இதை பாருங்க, இந்த பூ செம்பருத்தி பூ, இது பேஸ்ட் போட போகிறேன் பாருங்கள். இது ஜாடியில் போடுறேன். ஒரே ஒரு தக்காளியும் போட்டேன். இது நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், என் மூஞ்சை பாருங்கள். இங்கே கருப்பாக இருக்குதா, இங்கே கருப்பாக இருக்குதா, இங்கே கருப்பாக இருக்குதா. இந்த கருப்புனா போடுறதுக்காக இதை நான் போடுறேன். ஆனால் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கும், போட்டு பாருங்கள். இதை காலையிலும் போடலாம், மாலையிலும் போடலாம். மிச்சம் இருந்தால் கூட வேஸ்ட் பண்ண வேணாம், எடுத்து உள்ளே வச்சுடுங்க, நாளைக்கு போட்டுக்கலாம். இதை பாருங்கள், ஜாடியில் அரைக்கிறேன். இந்த ஜாடி மூடி ஊற்றிக்கலாம். ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம்னா மாற்றிட்டு பேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று டை ஆகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மூஞ்சி காயிட்டும். டை ஆன பிறகு போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டை ஆகிடும். ஆன பிறகு அப்புறமா கழுவிக்கோங்க. கழுவினாலும் சரி, நீங்கள் குளித்தாலும் சரி, குளிக்க பாருங்கள். இதை தான் நான் போடுறேன். ஆனால் போடுறேன், கொஞ்சம் நல்லா இருக்குது, நார்மலாக தெரியுது. நான் ரொம்ப கருப்பாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் கலராக தெரியல பாருங்கள்.